இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே இயேசுவே துதிக்கிறோம், கர்த்தாவே துதிக்கிறோம், ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கிறோம், கர்த்தாவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே ஹல்லேலூயா துதிக்கிறோம், கர்த்தாவே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம், ஹல்லேலூயா துதிக்கிறோம், கர்த்தாவே ஆண்டவரே துதிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 இயேசுவே துதிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே துதிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் அன்பின் ரட்சகரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே துதிக்கிறோம், ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சன்னிதானத்தில் இந்த நேரலையில் ஆண்டவரே துதிக்கிறோம், ஆராதனை நடத்த கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் யாவும் துதிக்கிறோம். எங்களுடன் சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், விசேஷமாக விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கின்ற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேதனைகள் தேவன் மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கின்றமையாக ஸ்தோத்திரம். வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். என்னை ஆளும் இயேசுநாதன், உங்களில் என்னை நடத்திடுவேன், உண்மை அறிந்ததை எங்கும் காணேன், உன்னத வழியில் நிமிர்ந்து நடப்பேன் என்ற பாடலுடைய ஒரு சில சரணங்களை நாம் கரங்களை கொண்டு நாம் பாடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பீர்
ஸ்தோத்திரம். உடைய சமூகத்துக்கு வரும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை குறித்து பாடும்படியாய் தேவன் கொடுத்ததான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தருணத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இசப்பாய் மட்டுமா இப்படி கிருபை எங்களை தாங்கினதே அதற்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கண்ணிலையாய் ஆண்டவரே உடைய கோட்டையாய் உடைய துருகமாய் உடைய கேடகமாய் நீர் இருந்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவனாய் நீர் இருந்தபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நல்ல ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திடே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய சித்த கிருபை சொன்னவரே சப்பா உடைய கிருபை எங்களை மட்டும் தாங்கினதே அதற்காக எனக்கு நன்றி. ஆண்டவரே இன்னும் கூட உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் தாவே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே ஆராதிக்க முடியாதபடி காணப்படுகிறதான எல்லா தடைகளையும் இசப்பா நீங்கள் ஆண்டவரே நீக்கி போடும்படியாய் செலுத்துகிறீங்க தாவே ஸ்தோத்திரம். சீக்கிரமாய் ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க தகப்பனே நீங்கள் உதவி செய்யும்படியாய் செலுக்கிறோம் தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் இசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரையா. கையிட்டு செய்ததான வேலைகளை ஆசீர்வதிங்க இசப்பா. அந்த நாட்களை நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த வியாதியும் பிள்ளைகளை அணுகாதபடி இசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று சொல்லுகிறேன் இசப்பா. ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் எல்லா வியாதிகளையும் இசப்பா நீங்கள் முற்றிலுமாய் விளக்கும்படியாய் நாங்கள் செலுத்துகிறோங்க தாமே ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். வாலிபர்களை பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய விசுவாசிகள் எல்லாரும் இசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். சபையில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செலுத்துகிறோங்க தாமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் கூட வாசித்ததான சங்கீதத்திற்காக நாங்கள் செலுத்திறையா என்பதனால் கர்த்தாவே மீறே நாங்கள் அன்பு கூறுவோம் என்று சொல்லுவோம். இந்த கடைசி நாட்களில் இசப்பா நாங்கள் உண்மையிலே அதிகமாய் அன்பு செலுத்த நேசிக்க இசப்பா அப்படிப்பட்டதான கிருபைகள் எங்களுக்கு ஒருவருக்கு தாராண்டவரே அப்பா அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கூட கொடுக்க பெறதான செய்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இதயத்துக்கு ஏற்ற செய்தியாய் காணப்பட ஆண்டவரே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே அதன்படியாய் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்க தரப்பினை ஒவ்வொருவருக்கு கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்மட்டும் உடைய கிருபைகளை தாங்கினதே அதற்காக எனக்கு நன்றி. இன்னும் கூட உடைய கிருபைகளை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ள மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக. வாசித்த சங்கத்தின்படி யாரும் என் நலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். தேவனில் அன்பு கூறுகிறதான ஜனத்திற்கு வாழ்க்கையில எப்பொழுதும் அற்புதங்கள் நடக்கிறதா இருக்கிறது. நாம் கடந்த சில வாரங்களாக ஒரே தலைப்பின் கீழே அற்புதமே என்கிறதான தலைப்பின் கீழே வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் தியானித்தோம் இயேசுவை அறிந்தால் வாழ்வில் அற்புதமே. இரண்டாவது நாம் தியானித்தோம் இயேசுவை ஆராதித்தால் வாழ்வில் அற்புதமே. மூன்றாவது நாம் தியானித்தோம் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்வில் அற்புதமே. நான்காவது நாம் தியானித்தோம் இயேசுவை விசுவாசித்தால் வாழ்க்கையிலே அற்புதமே என்று. இன்று நாம் தியானிக்க போகிறதான வார்த்தை என்னவென்றால் இயேசுவிடம் வேண்டினால் வாழ்வில் அற்புதமே. இயேசுவிடம் வேண்டினால், வேண்டினால் என்று சொன்னால் ஜெபித்தால், அவரிடத்தில் வந்தால் வாழ்வில் அற்புதமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்திலே நாம் வர வேண்டும். வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது இயேசுவும் போய் சுகமாய் இருக்கிறார். அதே நேரத்தில் இயேசுவிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சுகமடைந்திருக்கிறார்கள். யார் யார் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல சுகம் இருக்க வேண்டும், நல்ல பலன் இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழுந்தவுடனே ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேண்டுதல் என்பது give the petition to the God. நம்முடைய விண்ணப்பங்களை காலையில் எழுந்தவுடனே தேவ சமூகத்தில் வைக்கும்போது அந்த விண்ணப்பமானது நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொண்டு வருகிறது. காலையில் எழுப்பினவுடனே மற்ற காரியங்களை செய்வதற்கு முன்பு முழங்கால் நின்று 2 கரங்களில் கூப்பி, ஏசப்பா இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த பகலில் காண எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி முழங்காலில் நின்று ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். அதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமே இருக்கிறது. சிறிய ஜெபத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம், சிறிய ஜெபத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதே போல இயேசுவிடத்துல நாம் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதமே நம்ம வருவதற்கு ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வந்து இருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வேதாகமத்திலே பார்க்கும்போது எத்தனையோ பேரோ, வேதாகமத்தில் பார்க்கும்போது எத்தனை பேரோ அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது வேண்டிக் கொள்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் என்ன காரியத்திற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியங்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. இன்று ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு முன்பு நான் வைக்கப் போகிறேன். 5 காரியத்தை நீங்கள் வேதாகமத்திலிருந்து பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்ததான தேவன் நமக்கும் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய ரட்சகராகிய இயேசு போதுமானவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறதான ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர்தான் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருக்கிறதான இடத்தில் இருந்து ஒரு சிறிய ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது ஒரு பெரிய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதா இருக்கிறது. வேதாகமத்துல சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சாமுவேலிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக நீர் ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். இது ஊழியக்காரனுடைய ஒரு வேலை. சபை போதகருடைய வேலை என்னவென்றால் சபை போதகர்கள் எப்பொழுதுமே அவருடைய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சபை விசுவாசிகளுக்காக ஜெபிப்பதற்காக தான் சபை போதகரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆத்மாக்கள் வந்தாலும், ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் வந்தாலும், ஆத்மாக்களுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பதற்கு சபை போதகரால தான் முடியும். ஒரு எவஞ்சலிஸ்டோ மற்ற ஊழியத்தை செய்கிறவர்களோ அவர்களோடு கூட நீங்கள் கான்டாக்ட்ல இருந்தால் அவர்களுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பார்கள். ஆனால் சபையில் ஊழியர் அப்படி அல்ல. இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படி அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஜனங்கள் சொல்கிறார்கள், நீர் ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று. வாசிப்போமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். கடந்த நாட்களில் கூட நம்முடைய சபையில ஒரு சகோதரி கொஞ்சம் சுகவீனம் அவருடைய சதத்துல வந்தவுடனே அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னதான காரியம், பாஸ்டர் எனக்காக உபவாசம் இருந்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம் என்று சொன்னார். ஏனென்றால் நான் சபை போதகர், என்னிடத்தில் அவர்களுக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, முழு பாரப்பட்டு ஜெபிப்பதற்கு எனக்கும் அதிலே கடமை இருக்கிறது. ஜெபித்தோம். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பரிபூர்ணமான சுகத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். பரிபூர்ணமான சுகத்தை நிச்சயமாய் என்ன செய்வார்? கட்டளையிடுவார். பாருங்க, தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல்
பால் குடிக்கிற ஒரு கன்றுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகப்பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுது அப்படி போறது ஊழியக்காரனுடைய வேலை அல்ல. அவர்கள் கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க. இன்னைக்கு நிறைய சபையில அவங்க வருகிறத விசுவாசனுடைய பேர் தெரியாமல் இருக்கிறார்கள். அது தப்பு. அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பேர் ஒரு மனப்பாடமா தெரிந்திருக்கணும். உலகால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே குடும்பத்தின் தலைவர்களுக்கு சிறு பிள்ளைகள் வரைக்கும் பேரை சொல்லி ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இங்கே சாமுவேல் அதை செய்கிறார். இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச்சார். இஸ்ரவேலர்களுக்கு தேவன் எப்படி உதவியா இருக்கிறார் என்பதை குறித்து அங்கே கர்த்தர் மறுமொழி கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தர் அங்கே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சேனையின் கர்த்தர் அங்கே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன பதில் கொடுத்திருப்பார்? அவங்க எதற்காக ஜெபிக்க சொல்கிறார்கள்? சத்துருவின் கையில் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம் எழும்பி இருக்கிறது. எங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி இருக்கிறது. பெலிஸ்தர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவருடைய கையிலிருந்து நாங்கள் நீங்களாக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இதனால்தான் இந்த கொரோனா தொற்று இருக்கிறதான ஒரு வைரஸ் வீரியமாக பரவி கொண்டிருக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் போதகர்களும் சுவிசேஷர்களும் விசுவாசிகளும் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார். ஜெபத்தினால்தான் ஜெயம் எடுக்க முடியும். எந்த வீட்டுல ஜெபம் இருக்கிறதோ அந்த வீட்டாரை தேவனாகிய கர்த்தர் ஜெயமாக நடத்துவார். ஜெயமாக நடத்துவார். ஜெயம் வர வேண்டும் என்றால் உங்களிடத்திலே ஜெபம், அந்த வேண்டிக் கொள்கிறதான வேண்டிக் கொள்ளுதல் என்று சொன்னால் ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம். நம்மை காட்டிலும் மேலான இடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை நாம் செலுத்த வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும். நம்மை காட்டிலும் மேலானவர் உலகத்திலே பார்க்கும்போது மண்டே பெட்டிஷன் என்று சொல்கிறார்கள். மண்டே பெட்டிஷன் என்ன அர்த்தம்? மண்டே அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அலுவலகத்தில் என்ன செய்வார் இருப்பார். அன்னைக்கு போனா கலெக்டரை பார்த்து நேரடியாக பெட்டிஷன் கொடுக்கலாம். அதற்கு ஒரு விடிவு காலம் வரும், அதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் என்று ஜனங்கள் நம்பிக்கொள்கிறார்கள். அப்போ தன்னை காட்டிலும் பெரியவரிடத்தில் போனால்தான் நீதி கிடைக்கும் என்பது அந்த உலகத்தினுடைய முறையா இருக்கும் என்று சொன்னார். நான் சொல்கிறதன் அனுபவம் என்றால் எல்லாரை காட்டிலும் பெரியவர் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெரியவரிடத்தில் போனால் இந்த சிறியவனுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை கர்த்தரே செய்வார். அல்லேலூயா. அதை தேவனாகிய கர்த்தரை செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம், ஆச்சரியமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உனக்காக உன்னுடைய பொதுக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்படியாக, அதிசயங்களை கர்த்தர் செய்துள்ளபடியாக நடந்தது. ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த ஜெயத்தை கொடுத்ததுனாலதான் 12ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அற்புதம் நடந்ததுனால சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேலுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்கிறதான பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னால் முதலாவது நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, வேண்டுதல் செய்யும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்னென்ன ஹெல்ப் நமக்கு தேவையோ அந்த ஹெல்ப் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லா விதமான உதவிகளையும் கொடுக்க ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆகும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். எப்படி வேணாலும் நீங்கள் வேண்டுதல் செய்யலாம். வேண்டுதல் செய்வதற்கு ஒரு முறை அல்ல.
உலகத்தில் இருக்கிற பெரியவர்களை பார்க்க போறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. ஆனால் இயேசுவிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு முறை அல்ல. நம்முடைய கண்களை மூடி, நம்முடைய கரைகளை கூப்பி, நம்முடைய தலைகளை தாழ்த்தி தாழ்மையாய சன்னிதானத்துல இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் அந்த தாழ்மையின் வேண்டுதலுக்கு உடனே மறு உத்தரவு கொடுத்து என்ன உதவி தேவையோ அதை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை கர்த்தரே செய்கிறார். அதனால் ஒன்று வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அது ஒரு அற்புதம். என்னென்ன காரியங்கள் நமக்கு உதவி தேவையோ அந்த காரியங்களை உதவி செய்யும்படியாக பரலோகத்தில் இருக்கிற தேவனே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே கீழே இறங்கி வரார். அவர் கீழே இறங்கி வந்து நமக்கு உதவியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது வாழ்க்கையில் அற்புதம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அங்கே ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அநேக வீட்டில் புருஷன்மார் தன் மனைவிக்காக ஜெபிப்பது இல்லை. புருஷன்மார் தன் மனைவிக்காக ஜெபிப்பது இல்லை. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிடுவார்கள். அவங்க சகல உதவிகளையும் செய்வார்கள். ஆனால் வேத வசனம் சொல்கிறது ரெபெக்காளுக்கு ஒரு பிரச்சனை. பழைய ஏற்பாட்டில் ரெபெக்காளுக்கு ஒரு பிரச்சனை, புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்துக்கு ஒரு பிரச்சனை. ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். ரெண்டு பேருக்கும் ஒரே காரியம் தான். இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கும் சகரியாவுக்கும் கற்றுக் கொடுத்தார். என்ன செய்ய வேண்டும் என்பதை ஈசாக்குக்கும் சகரியாவுக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். பாருங்க, யாருக்காக? தன் மனைவி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டல் என்றார். நன்றாய் கவனிக்க வேண்டும். கர்த்தர் அவன் வேண்டுதலை என்ன செய்தார்? கேட்டல். கேட்ட தேவன் கேட்டுட்டு அப்படியே போகல. என்ன காரியத்துக்காக இந்த ஈசாக்கு ஜெபம் பண்ணானோ, ஈசாக்கு என்ன காரியத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்தானோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீ குடும்பத்தின் தலைவனாய் இருக்கலாம். குடும்பத்தின் தலைவனாய் இருக்கிறதான நீ உன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறாய். நீ மனைவியுடைய பேரை சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீ ஜெபித்திருக்கிறாயா? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பேரை சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறாயா? வேற எதுக்கெல்லாம் நீ பேரை சொல்லி அழைக்கலாம், வேற எதுக்கெல்லாம் நீ பேரை சொல்லி கூப்பிடலாம். ஆனால் தேவ சமூகத்தில் உடைய பலவீனத்தை அறிந்து நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டலினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இதுவரைக்கும் நீங்க ஜெபித்தீர்களோ ஜெபிக்கவில்லையோ, வேண்டுதல் செய்வீர்களோ செய்யவில்லையோ, அவருடைய வேதனைகளை அறிந்து நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். தேவன் அங்கே அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் அங்கே அற்புதம் செய்கிறார். பாருங்க, ஈசாக்கு ஜெபித்தார். ஈசாக்கு ஜெபித்த உடனே ரெபெக்காளுடைய வாழ்க்கையில அற்புதம். பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண சொல்லி பல இடத்துல ஓடி ஓடி போவீங்க. பல இடத்துல ஓடி ஓடி போய் பிரயோஜனம் இல்லை. யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டுதல் செய்யலாம்? மனைவிக்காக யார் ஜெபிக்க வேண்டும்? புருஷன் தான் ஜெபிக்க வேண்டும். அது அவருடைய மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
சரி, அது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது என்ன அழகாய் சொல்லப்பட்டது பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும்போது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. யார் ஜெபம் பண்ணுதா? சகரியா ஜெபம் பண்ணுதா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தன் சொந்த சரீரம் கல்யாணத்தை முடித்து வைக்கும்போது சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? இனி இவர்கள் இருவரும் இருவராயிராமல் ஒரே சரீரமாக செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அந்த ஒரே சரீரத்திற்காக ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஒரே சரீரத்திற்காக ஜெபிக்கிறதான ஒரு அனுபவம். பாஸ்டர், எனக்கு நேரமே இல்லை, என்னைய போய் நீங்க ஜெபிக்க சொல்றீங்களா? அதுக்கு தான் இந்த லாக்டவுன். அதுக்கு தான் என்னது? நல்லா சிந்திச்சு பாருங்க. லாக்டவுன் எதற்கு? உன் மனைவிக்காக நீ ஜெபிக்கிறதுக்கு. வீட்டை விட்டு வெளியில போக முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல, அங்கங்க உட்கார்ந்து காரியம் நேரத்தை பொழுது போய்கிட்டு இருந்த. இப்போ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். எங்கேயாவது தேவையில்லாம போய் நீ உட்கார்ந்துட்டு இருந்தா, யாராவது போன் பண்ணியாச்சுன்னா உடனே உன்னைய தூக்கிட்டு போயிடுவாங்க. வீட்டில் நீங்க எதுக்கு இருந்து என்ன செய்ய? நல்லா ஜெபம் பண்ணு, உன் மனைவிக்காக ஜெபம் பண்ணு, உன் புருஷனுக்காக ஜெபம் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. அப்படி வேண்டிக் கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டத்தை கொடுத்துவாங்க. அந்த பட்டத்தை மாற்றுவதற்கு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாலே முடியும். அதற்கு செய்யக்கூடியது என்னவென்றால், இன்று சகோதரர்களே, நீங்கள் உங்கள் வீட்டாருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டாருக்காக ஜெபிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதங்களை செய்யறேன்னு சொல்றாரு. ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எப்போதுமே நான் சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டா நாம் சாப்பிட்டது மாதிரி. என்ன சொல்லுவாங்க? நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டது மாதிரிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனா வயிறு ஒத்துக்கிடுமா? உங்களுடைய சொந்த வயிறு ஒத்துக்கிடுமா? சொந்த வயிறு கட்டிக்கும். அந்த வயிறு உங்க முகத்தை பார்த்து அப்படியே போகும். அதே போல உங்களுடைய சொந்த சரீரம், உங்களுடைய சொந்த சரீரத்திற்காக நீங்கள் எடுத்து எவ்வளவு நேரம் எடுத்து ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் எடுத்து ஜெபிக்கிறீர்கள்? மற்றொரு இடத்துல கொண்டு போய் பாட்டிடுவோம். ஆண்டவரே, பாஸ்டர் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபம் பண்ணுதியா? நாங்க ஜெபம் பண்றது கேட்குங்க. ஆனா 100% வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீங்க குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். சகரியா அதைத்தான் செய்கிறான். அவனுடைய நேரங்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தில் அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் வந்து, கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி சொல்ல, சகரியாவை நீ பயப்படாத, உனக்கு வயசு வாய்ப்போச்சு, உனக்கு வயசு இணைச்சி போயிட்டு வாய்ப்போச்சு. 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வயசு ஆகிப்போச்சு. இனி என்ன நடக்கும்? நடக்குங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிராமிஸை கொடுத்து விட்டார், வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். அவர் வாக்கு பண்ணிவிட்டு அப்படியே போகிற தேவன் அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறும். அவருடைய சமூகத்தில் இருந்து வருகிற வாக்குத்தத்த வார்த்தைகள் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை, அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அன்பு தேவச்சனமே, நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகரியாவிடத்துல அந்த தேவதூதன் சொல்கிறார், சகரியாவை நீ பயப்படாதே. எல்லா ஜனங்களும் சேர்ந்து உனக்கும் உன் மனைவிக்கும் நல்ல பட்ட பேரை சொல்லிட்டாங்க.
உனக்கு மனைவிக்கு நல்ல பட்ட பேரை செய்துட்டாங்க, சூட்டிட்டாங்க. நீ பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். சில நேரங்கள் நம்முடைய குடும்பத்தில் அப்படிதான். நீ படிச்ச இடத்தை கண்ட, நீ எழுதி இடத்தை கண்ட, உன்னால என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ அது ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு சித்தத்தை, ஒவ்வொரு திட்டத்தை பரலோகத்தின் தேவன் வைத்திருக்கிறார். அவர் நமக்காக பரலோகத்தில் நல்ல திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை நிறைவேறும் என்று சொல்கிறவர்கள் கரைகளை வேறு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அவர் நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறார். இங்கே சகரியாவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகோதரனே, உன் மனைவி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தால், அவளுக்காக நீ வேண்டுதல் செய்திருந்தால், பரலோகத்தின் தேவன் இந்த நேரலை மூலமாக அவர் சொல்லுகிற வார்த்தை இருந்தால் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா, வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த வேண்டுதல் கேட்கப்படும். என்ன காரியமா இருக்கு? இங்கே கற்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்கள் வியாதியோடு இருக்கலாம், பலவீனங்களோடு இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கலாம். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம், என்ன செய்வது என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த கலக்கத்தை நீக்குவதற்கு இயேசுவாக இந்த ரெண்டு பேருக்கும், எலிசபெத்துக்கும் ரெபெக்காளுக்கும், ஈசாக்குக்கும் சகரியாவுக்கும், அது எப்படி சொல்றேன், ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும், சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் ஜனங்கள் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? மலடி. ஆதியாகமம் 25:21 வாசிக்கும் போதே அந்த வார்த்தை இருக்கிறது. மலடியாக இருந்த தன் மனைவிக்காக அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலடி எண்ணப்பட்ட அந்த எலிசபெத்துக்கு இது 6வது நாள். என் அன்பு சகோதரியே, சகோதரா, உன் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து உனக்கு இப்படி ஒரு பட்டத்தை சூட்டி இருந்தார், நீ கவலைப்படாத. 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உண்மையாய், மன உண்மையாய் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார், உனக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என் தேவனால். என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம பாடுவோம், என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லையே என்று பாடு. உடைய சமூகத்தில் பாடும். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று பாடுவோம். இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை. நல்ல சபைக்கு வந்தவுடனே அந்த பாட்டுல பண்ணோன்னா நமக்கு விசுவாசம் எங்கிருந்து தான் வரும்போது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாடுவார்கள், அந்த அளவுக்கு பாடுவார்கள். ஆனா வாழ்க்கையில் அந்த விசுவாசம் இருக்கிறதா? என் இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாதது, என் இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, இயேசுவால் எல்லாம் கூடும், என் இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம், இயேசுவால் எல்லாம், இயேசுவால் எல்லாம் கூடும். அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க. சபையில பாடும்போது பரலோகமே இறங்குறது போல. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய விசுவாசத்தை கனம்படும்படியாக, விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை கொடிய வார்த்தை.
ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் சூட்டப்பட்டதான வார்த்தை கொடிய வார்த்தை. வார்த்தையின் பதத்தை கர்த்தர் அப்படியே நீக்கிவிட்டார். கர்த்தர் அப்படியே செய்துவிட்டார், நீக்கிவிட்டார். இதே போல் சொல்கிறேன், இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு கூட சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரிலேயே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலையும் இதே போல் ஒரு வார்த்தை உங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தை இன்றோடு உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து செய்யக்கூடிய அற்புதம் என் இயேசுவால் உங்களுடைய சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என் இயேசுவால் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அனுபவ ரீதியா நீங்கள் நிரூபிக்கப் போகிறீர்கள். இதற்கு தேவை என்ன தெரியுமா? சொந்த புருஷன் உனக்காக ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும், நீயும் கரம் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ரெண்டு பேரும் வேண்டுதல் செய்யும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. சரி, மூன்றாவது நாம் பார்க்கும்போது, நாம் வேண்டுதல் செய்யும் போது நம் மூலம் பிறருடைய சிறையிருப்பு நீங்குகிறது, நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ வேண்டுதல் செய்யும் போது ஒன்று, தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது, சில பட்டப்பெயர்கள், சில தேவையில்லாத பெயர்களை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து சொல்லியிருக்கிறதான அந்த பெயருடைய சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறார். மூன்றாவது, சிறையிருப்பை நீக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிறையிருப்பை நீக்குகிறார். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இந்த பகுதியிலே நீங்கள் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன் சிறையிற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நாங்கள் இந்த இடத்தை வாங்கினோம், சபைக்கு இந்த இடத்தை வாங்கினது எப்படி தெரியுமா? அந்நாட்கள்ல இடமே இல்லாத விசுவாசனுடைய பெயரை சொல்லி ஆண்டவரே அவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு உதவி செய்ய சொல்லி ஜெபம். ஆண்டவர் அவங்களையும் வாங்க வச்சாரு, எங்களையும் வாங்க வச்சாரு. நாம் மற்றவர்களுடைய சிறையிருப்பு நீங்கும்படியாக ஜெபிக்கும் போது, வேண்டுதல் செய்யும் போது அவர்களுக்கு சிறையிருப்பு மட்டும்தான் நீங்குது, ஆனா இரட்டத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு வருது. நல்லா நீங்க புரிந்துக்கிட வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுடைய சிறையிருப்பு மட்டும்தான் நீங்குது, நமக்கு சிறையிருப்பும் நீங்குகிறது, இரட்டத்தனையான ஆசீர்வாதமும் என்ன செய்கிறது? வருகிறது. அப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டுமா? வேண்டுதல் செய்ய வேண்டும். சிறையிற்காக, உங்களை போல கஷ்டப்படுகிறவர்களுக்காக நீங்கள் வாயை திறந்து வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்முடைய சிறையிருப்பை மாற்றி அவங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து மட்டும்தான் விடுதலை, நமக்கு சிறையிருப்பு பிளஸ் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நன்றாக நீ புரிஞ்சுக்கணும். நம்முடைய வேண்டுதலுக்கு விடுதலை கொடுக்கிறார், அதே நேரத்தில் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நமக்கு தேவனாகிய கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அப்படியே சிறையிருப்பு நீங்குகிறது, நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஊழியக்காரங்க அதுலதான் ஆசீர்வாதமா இருக்கிறார். அவங்க மூலங்கால ஆண்டவரே இந்த குடும்பத்தினுடைய சிறையிருப்பை மாற்றும், இவங்களுடைய கஷ்டத்தை நீக்கும், இந்த வியாதியிலிருந்து இவங்களை விடுதலை ஆகும் அவங்க சொல்லி ஜெபம் பண்றதுனால அவங்களுக்கு விடுதலை மட்டும் கிடைக்கிறது, நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அதில் உண்டான இரட்டிப்பான நன்மை யாருக்கு வருகிறது என்று சொன்னால், சிறையிருப்பை மாற்றும் என்று வேண்டிக் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு தந்தளினார். என்றால் ஒன்று சிறையிருப்பு, ஒன்று இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு உதவி கிடைக்கிறது. ரெண்டு, இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளும் போது தேவையில்லாத பெயர், இந்த மலடி, அந்த அப்படிப்பட்டதான கொடிய பெயர்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது. மூன்றாவது, சிறையிருப்பு
சிறையிருப்பிலிருந்து வேண்டுதல் செய்யும்போது சிறையிருப்பும் நீங்குகிறது, இரட்டத்தனையான ஆசீர்வாதமும் வருகிறது. 2 சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து கொடுக்க போறேன். ஒன்று, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் படுத்திருக்கும் போது அவன் வேண்டுதல் செய்ய, விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தாவே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தோம் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்ததான பேர்னால நீங்க மிகவும் நொறுங்கி அழுது போயிருக்கலாம். ஆனா அற்புதத்தின் தேவன் இயேசு இன்று உங்களுடைய குடும்பத்திலே அற்புதத்தை செய்கிறவராக இறங்கிக் கொண்டிருக்கிறார். அற்புதத்தை செய்கிறதான தேவன் அற்புதத்தை செய்யும்படியாக உங்களுடைய குடும்பத்திலே அவர் வல்லமையுள்ளவராக இறங்கிக் கொண்டிருக்கிறார். மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். இன்னும் சொல்ல போனா அவன் மிகவும் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இடத்தில் இருந்தது. அதனால தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி அந்த பாதி குற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி நீ சொல்லுப்பா, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ ஜெபித்துட்ட, உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் மூலமாய்? தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கிறார். அதே போல அன்னைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்தாரு. அதே போல இன்னைக்கு இந்த நேரலையின் மூலமாய் விசுவாசிகளுக்கும் இந்த நேரலையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வேண்டுதல் செய்வதான உனக்கு தேவனாகிய கர்த்தர் சில ஆண்டுகளை, சில காரியங்களை உங்களுக்கு பன்மடங்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உன் வேண்டுதலை கேட்டு, உன் விண்ணப்பத்தை கேட்டு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டப்பா. சகோதரர்களே, சகோதரிகளே, இதுவரைக்கும் நீங்க பாரப்பட்டு ஜெபம் இருந்தா இன்னைக்கு நீங்க பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது நடக்க போயிட காரியம் என்ன? ஆண்டவர் சொல்வார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை குணமாக்குவேன், உன் மனைவியை குணமாக்குவேன், உன் பிள்ளைகளை குணமாக்குவேன், உன் பெற்றோர்களை குணமாக்குவேன், குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு போவாய். குணமாக்குனா உடனே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், வேற எங்கேயும் ஓடுறது. கொஞ்சம் சரீரத்துல காரியங்கள் மாறுதலா இருக்கும்போது சிலவங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவங்க நல்ல அற்புதங்களை பெற்று நல்ல விடுதலை ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் நினைக்கிறது இல்லை, சபையை நினைக்கிறது இல்லை, ஊழியத்தை நினைக்கிறது இல்லை, ஆண்டவரை நினைக்கிறது இல்லை. ஆனா ஒரு ராஜா செய்ததான காரியம் என்ன? குணமாகின உடனே 3ஆம் நாளில் அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொன்ன உடனே ஆலயத்திற்கு அவன் ஓடி வருகிறான். ஆலயத்திற்கு அவன் ஓடி வந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஆண்டவர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். அப்போ இவனுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சு? 15 மடங்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கோமே. 15 வருடத்துல அவன் எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்காக சாதித்தார். அன்பு தேவனுடைய சின்னவே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆயுசினாலே பெருக பண்ண தேவனானார். இந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ண தேவனானாலும் இந்த கொரோனா தொற்றை குறித்து நீ கவலைப்படாத. ஒழுங்காய் ஜெபம் செய், ஒழுங்காய் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய். வேண்டுதல் செய்யும்போது நடக்கிறது என்னவென்றால், பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கும்படியாக இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலேயும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலேயும் கர்த்தருடைய சமூகம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் நம்மை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.
பகலிலே வெயிலாகிலும் நிலவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, பறக்கும் அம்புக்கு நடமாடும் கொள்ளை நோய்க்கு நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்துல காலையிலே எழும்பின உடனே முழங்கால் பண்ணிட்டு வேண்டுதல் செய். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வேண்டுதல் செய்வது இல்லை. ஆமா 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 ஆமான்னு சொல்லி நீ கட்டிட்டு போனா உம்மா உம்மா உம்மாண்டு உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். அதுதான் இந்த லாக்டவுன். எத்தனை பேருக்கு ஆமா ஆமாண்டு தட்டிட்டு போயிருக்கோம். இன்னும் இந்த ஆமா ஆமாண்டு தட்டுன்னு ஆமையில இருந்து விடுதலை ஆகலையே. நல்லா யோசித்து பாருங்க. இன்னும் உணர்வடையிலையே, இன்னும் சிந்திக்கலையே. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. ஆமா ஆமாண்டு தட்டாதுங்க, அதை செயல்ல கொண்டு வாங்க. முழங்கால் வேண்டி ஏசப்பா, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். வாழ்க்கையில பிரகாசம் வரணும். எசேக்கியா ஆண்டவரை நோக்கி அழுதான், வேற யாரிடத்திலே அழல. ஆண்டவரை நோக்கி அழுதான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்து குணமாக்கி தேவனுடைய ஆலயத்துக்கு போக வைத்து அவனுக்கு 15 வருடத்தை கூட்டிக் கொடுத்தார். கடைசியிலே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருவேளை தேவனுக்காக நீ பல காரியங்களை செய்திருக்கலாம், பல காரியங்களை செய்திருக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலிருந்து நீங்கள் பார்க்க என்று சொன்னார். அங்க ஜெப தலைவன் ஒருவன் எவீர் என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம். அவன் வாழ்க்கையில எல்லாம் அவனுடைய குடும்பத்துல அவனுடைய மகளுக்கு ஒரு பெரிய காரியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறார். என்ன அவஸ்தைப்படுகிறார்? இன்னைக்கு சிலருக்கு வேலை இல்லாத ஒரு அவஸ்தை, சிலருக்கு ஆகாரம் இல்லாத ஒரு அவஸ்தை. பார்க்கிறவங்கள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் போகிறதான காரியம் என்ன? 1500-2000 கிலோமீட்டர் அவங்க நடந்து போறாங்க. ஆகாரம் இல்லை, விசாரிப்பார் இல்லை, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஆனா இங்க ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுல அவனுக்கு ஒரு அவஸ்தை இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, நான் படுற அவஸ்தை உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், பல்ல கடிச்சிட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நான் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் அப்படிம்பாங்க. எல்லாவற்றிலையும் நம்மை போல் பாடுகளை சகித்த பிரதான ஆசாரியராகிய இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாம் செய்யக்கூடியது என்ன? மார்க் 5ஆம் அதிகாரம் 22-23 பார்க்கும்போது, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் ஒரு கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன்னை உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவஸ்தைப்பட்டதான தேவனுடைய மகனுடைய சர்வத்தில் அற்புதம் நடந்துச்சு. ஒருவேளை நீங்களும் அதே போல சில காரியங்கள் அவஸ்தைப்படலாம். நான் இயேசுவை ஆராதித்து பார்த்து விட்டேன். இவன் யார்? ஒரு ஜெப வீட்டினுடைய தலைவன், ஒரு ஆலயத்தினுடைய தலைவனாக செய்கிறார். கார்கியனை போல ஒரு போதகன், ஜெப கூடாரத்தினுடைய தலைவனாக இருக்க. அவன் வீட்டுல ஒரு மரண அவஸ்தை. சிலர் சொல்றாங்களா, அவரை பார்த்தாலே இயேசு சொன்னாரு, பச்சை மரத்துக்கு எந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு எந்த பாடு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அது ஒரு மரண அவஸ்தை. அவையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் நீ எடுத்ததான எல்லா காரியங்களையும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு
வேண்டாமா? இன்னைக்கு நீ அவருடைய சமூகத்துக்கு வா. இன்னைக்கு நீ அவருடைய சமூகத்துக்கு வா. வந்தா அவஸ்தையிலிருந்து சொடக்கூடுத நேரத்துல இயேசுவால் விடுதலையாக்க முடியும். இயேசுவால விடுதலையாக்க முடியும். நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர். அவரிடத்தில் வருகிறதான ஒருவனையும் அவர் புறம்பே தழுகிற தேவன் அல்ல. புறம்பே தழுகிற தேவன் அல்ல. அந்த தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக இந்நாட்களில் அவர் ஆவலாயிருக்கிறார். ஓடிமா ஓடிமா ஆண்டுடைய சன்னிதானத்தில் தாழ்த்தும்படியாக இயேசுவினிடம் மிகவும் வேண்டிக் கொண்டார். தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறார். ஏசப்பா, இந்த காரியத்திலிருந்து நீர்தான் எனக்கு ஜெயம் கொடுக்க முடியும். இந்த காரியத்திலிருந்து நீர்தான் எனக்கு விடுதலை கொடுக்க. என்னுடைய மகளுக்கு ஒருவேளை நான் விதமாய் நினைக்கிறேன், அவள் ஒரே குமாரத்தியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளைகளை வைத்திருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. அந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இருதயமே துடிக்கும். வேலைக்கு போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, அப்படியே சோர்ந்து போவாங்க. இதே போல எதிரும் சோர்ந்து போயிட்டாங்க. பிள்ளைகளுடைய பாடுகளை பார்த்து, பிள்ளைகளுடைய அவஸ்தையை பார்த்து அவன் சோர்ந்து போய் இயேசுவினுடைய சமூகத்தில் வந்து கடைசியாக ஒரு முறை ஒரு ட்ரிப்பு இயேசுவிடத்தில் போய் பார்ப்போம் என்று சொல்லி அவன் வந்திருக்கலாம். வந்தான், அற்புதம் நடந்தது. வந்தான், இயேசுவால் அவனுக்கு அற்புதம் நடந்தது. இவரை எல்லாவற்றையும் ஏன் செய்ய போகிறார், ஏன் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் நடக்கிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் மேலே இருந்து கீழே இறங்கி வரும்போது அற்புதங்களை பெற்றதான பிள்ளைகள், அவஸ்தையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகள், உதவிகளை பெற்ற பிள்ளைகள், உதவிகளை பெற்றதான பிள்ளைகள், சிறையிருப்பு மாற்றப்பட்ட பிள்ளைகள், அந்த மலடி என்கிற வார்த்தையை மாற்றி உடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்த தேவன் அவர் வரும்போது வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதங்கள் எல்லாம் ஏன் என்றால் வருகையில் ஒரு விஷயம் கூட பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த அன்பரின் ராஜ்யத்தில் போய் நிற்கும்படியாக தான் இவ்வளவு காரியங்களை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் செல்லிப்போமா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இன்று உன் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாய் மாறப்பட்டது. உன் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நீ ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளு. அந்த தேவன் எபனேசராகிய தேவன் இந்த வாழ்க்கையில உதவி செய்கிறவராயினார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இப்படி ஒரு பட்டத்தை சொல்லி என்னை கூப்பிடுகிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நான் போனாலும் என்னை பார்த்தோம்னு இந்த வார்த்தையை சொல்கிறார்களே, வார்த்தை மாறப்போகிறது. எப்பொழுது மாறும் தெரியும்? மனைவிக்காக நீ வேண்டிக் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் பார்த்துச்சு. இப்போ நீ என்னன்னா, ஆண்டவரே என் மனைவிக்கு இறக்கம் பாராட்டும் என்று நீ வேண்டிக் கொள்ளும்போது அங்கே தேவன் அற்புதத்தை செய்தார். உன் சிறையிருப்பு வாழ்க்கையில பல காரியங்களில் நீ சிறையிருக்கப்பட்டு போயிருக்கலாம். மற்றவர்களுடைய சிறையிருப்புக்காக ஜெபிக்கிறதான உன்னை தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை மட்டுமல்ல, இந்த சிறையிருப்பை நீக்கி உனக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, வியாதி வந்து விட்டது என்று மிகவும் அழுதான் எசேக்கியா ராஜா. ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பத்திற்கு உடனே பதில் கொடுத்து அவனை குணமாக்கி தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு போய் வைத்து 15 வருடத்தை கூட்டிக் கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவன். இந்த வாழ்க்கையில் அதே செய்யப்பட்ட மரண அவஸ்தைப்பட்டால் என் மகன், அநேக குடும்பங்கள் இந்த காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மரண அவஸ்தையில் இருந்து விடுதலையாக என் அப்பன் இயேசுவால முடியும். இந்த மரண அவஸ்தை என்பது பல ரூபத்தில் இருக்கலாம். அந்த ரூபங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும்படியாக
இயேசு உன்னுடைய வீட்டுல நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற, முழங்கால் படித்து செபித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வீட்டுல இறங்கி உனக்கு அற்புதங்களை செய்யப்பட்டியாக. அற்புதத்தின் தேவன் வல்லமையாய் உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வல்லமை இப்பொழுது உனக்குள்ளே இறங்கி வருகிறது. அவருடைய அற்புதம் செய்யும் கரம் உண்மையிலே இறங்கி வருகிறது. எங்கள் அன்பின் பிரச்சனைகளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாவிட்டால் இந்த நேரலையில் நம்மை ஆராதிக்கிற கர்த்தாவே, ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவரை வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை நீர் கொடுக்கபடியாய் ஜெபிக்கிறேன். நீர் ஜெயத்தை கட்டளையிடும், ஜெயத்தை கொடுக்கிறதான தேவன், ஜெயத்தை நீர் கட்டளையிடும். இயேசு நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்து நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய குடும்பம் அற்புதத்தை பெற்ற குடும்பமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யணும். அற்புதங்களை செய்து தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நாமத்தை நீர் நிரூபித்தரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உன்னுடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் இயேசுவின் வருகை மட்டும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.